ஹே டார்லிங். ஸோ நான் வந்துட்டு ஒரு 1 மந்த் முன்னாடி ஊரில் இருந்தது, அதாவது கன்னியாகுமரி டு சென்னை வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு கன்னியாகுமரியிலேருந்து பஸ்லேயோ இல்லை நார்மல் ட்ரெயின்லேயோ வரும்போது 13 ஹவர்ஸ் இல்லைன்னா 14 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதில் வந்து எனக்கு 8 மணி நேரம் தான் ஆச்சு. ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நியூஸ் பேப்பரு, காஃபி, டீ, தண்ணி, காஃபியெல்லாம் 2 3 வாட்டி கொண்டு கொடுத்தாங்க. ஓட்ஸில் பிஸ்கெட்டு அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ரொம்பனா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. காஃபி பவுட்ரு ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க. அது நம்ம ஹாட் வாட்டர் கொடுத்துருவாங்க. அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடித்தா நிஜமாவே பால் காஃபி குடித்த மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே ஜன்னல் ஓரத்தில் எனக்கு சீட்டுன்றதுனால வெளியில் வியூவெல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய்ஃபுல்லாக நான் வந்தேன். இது மட்டும் இல்லைங்க, ஒரு வாட்டி வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. உள்ளே வந்து பருப்பு வடை இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பருப்பு வடை, அப்புறம் வந்து மேங்கோ ஜூஸ் அப்படிலாம் இருந்துச்சு. எனக்கு வந்து ட்ராவல் பண்ண மாதிரியே இல்லைங்க. ஒரு மாதிரி எங்கேயோ நான் டூர் போகிற மாதிரியே இருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஃபுட்டு வந்துட்டு மதியானம் நான் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டேன். எனக்கு 2:30 தான் எனக்கு ட்ரெயினுன்றனால. எனக்கு டின்னர் வந்து ஜீரா ரைஸ் கொடுத்துருந்தாங்க. சாம்பார் வந்து வாவ் அல்டிமேட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா சிக்கன் கறி இருந்தது, கோவக்காய் பொரியல் இருந்தது, கூடவே கேர்டு, சப்பாத்தி, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வேறு கொடுத்துருந்தாங்க. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ட்ராவல் பண்ண மாதிரி இல்லை, ஏதோ டூர் போன மாதிரி தான் இருந்தது. எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. இனிமேலும் நான் வந்துட்டு வந்தே பாரத் ட்ரெயின் தான் புக் பண்ணி போவேன் அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கேன். அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் முதற்கொண்டு நம்மள்ட்ட ரொம்பவே கைண்டாக இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று ரொம்பவே சேஃபாகவும் இருந்தது. எப்போவுமே உள்ளே வந்து ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால் உள்ள கேமரா கூட இருக்குது. ரொம்பவே சேஃபாக நான் ஃபீல் பண்ணுறேன். முக்கியமான விஷயம் நம்ம ரெஸ்ட் ரூம் வந்துட்டு நம்ம நார்மலாக வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா, இதுக்கு தான் ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்த விஷயம் இது தாங்க. ஏன்னா ரெஸ்ட் ரூம் வந்துட்டு ஏதோ நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்த மாதிரி இருந்தது. அது இல்லாமல் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருந்தாங்க, அது லிக்விட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து ஹாட் வாட்ரு, நார்மல் வாட்டர் ரெண்டுமே வர மாதிரி பைப்பில் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் ரெஸ்ட் ரூம் எப்போவுமே க்ளீனிங்காக வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு வந்து இதெல்லாம் எப்பட்றா நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் பட்ஜெட் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வர மாதிரி தாங்க இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், அகெயின் நான் திரும்பவுமே நான் வந்துட்டு வந்தே பாரத் ட்ரெயினில் தான் நான் போவேன். ஏன்னா சேஃப்டியாகவும் இருக்குது. ட்ராவல் பண்ணால் ஒரு சோர்வு இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே ஒர்க்குக்கும் போகலாம். ரொம்பவே ஹாப்பி. நான் ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி.